வணக்கம். சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு கனவு இருக்கா? ஆனா மாசம் மாசம் வர்ற சம்பள வேலைய விட்டுட்டு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் யோசனையா இருக்கா? அப்போ உங்களுக்காகத்தான் இது. இன்னைக்கு தொழில் குரு வழிகாட்டி மூலமா ஒரு சூப்பரான புது பிசினஸ் மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்க பிசினஸ் கனவோட முதல் படியா கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தொழில் முனைவோரோட மனநிலைய புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஸ்டாக்கே இல்லாம எப்படி பிசினஸ் பண்றது, அதோட கணக்கு வழக்குகள், அதுல வர்ற சவால்கள், கடைசியா நீங்களே தொடங்க ஒரு ஆக்ஷன் பிளான், எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். நம்ம ஊர்ல பல வருஷமா ஒரு நிரந்தரமான வேலை தான் வாழ்க்கைக்கே பாதுகாப்புன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அந்த எண்ணத்தையும் தாண்டி சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறப்போ என்னென்ன சிக்கல்கள் வருதுன்னு முதல்ல பாப்போம். நம்மள நிறைய பேர் இந்த ரெண்டு பாதைக்கு நடுவுல தான் நின்னுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா மாச சம்பளம், ஒரு பாதுகாப்பு. இன்னொரு பக்கம் பிசினஸ் மூலமா வர்ற நிதி சுதந்திரம், நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யற நெகிழ்வுத்தன்மை, நமக்கே நமக்கான சொத்துக்களை உருவாக்குற ஒரு பெரிய வாய்ப்பு. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா தான் இருக்கும். சரி, அந்த வாய்ப்பை அடையறதுக்கு எது நமக்கு தடையா இருக்கு? முதல்ல தோத்துட்டா 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம். அப்புறம் பிசினஸ் தொடங்க நிறைய பணம் வேணுமேங்கிற கவலை. எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமான்னு நம்ம மேலேயே நமக்கு வர்ற சந்தேகம். இதெல்லாம் தான் நம்ம கனவுக்கு பெரிய தடையா நிக்குது. ஓகே, இப்ப நாம பார்த்த தடைகளை எல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஒரு புதுமையான வழி இருக்கு. அந்த தீர்வை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது கையிருப்பே இல்லாம எந்த ஸ்டாக்கும் வைக்காம ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு பேரு தான் டிராப் ஷிப்பிங். அப்போ டிராப் ஷிப்பிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்து வாங்கி ஸ்டாக் வைக்கவே தேவையில்ல. ஆனா அந்த பொருட்களை கஸ்டமர்ஸ்க்கு விற்க முடியும். இதுதான் அந்த பிசினஸ் மாடல். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல கஸ்டமர் உங்க ஆன்லைன் ஸ்டோர்ல ஒரு ஆர்டர் போடுவாங்க. ரெண்டாவதா நீங்க அந்த ஆர்டர் டீடைல்ஸை உங்க சப்ளையருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. மூணாவதா அந்த சப்ளையர் பொருளை பேக் பண்ணி நேரடியா கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொருள் உங்க கைக்கே வராது. இந்த முறையோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட எளிமைதான். பாருங்க, சாதாரண பிசினஸ்ல ஒரு பொருள் பல பேர்கிட்ட கை மாறி தான் கஸ்டமர் கிட்ட வரும். ஆனா டிராப் ஷிப்பிங்ல சப்ளையர், நீங்க, கஸ்டமர், அவ்வளவுதான். இந்த சிம்பிளான அமைப்பு தான் செலவையும் தேவையில்லாத சிக்கல்களையும் குறைக்குது. இதனால தான் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு டிராப் ஷிப்பிங் ஒரு வரம் மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், ஆரம்ப முதலீடுங்கிறது கரீவே இல்ல. குடோன் வாடகை மாதிரி பெரிய செலவுகள் சுத்தமா கிடையாது. முக்கியமா ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட்டும் இருந்தா போதும், நீங்க எங்க இருந்து வேணாலும் உங்க பிசினஸை நடத்தலாம். இதுதான் உண்மையான சுதந்திரம், இல்லையா? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இதுல பணம் சம்பாதிக்க முடியுமா? இப்ப வாங்க இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பிராக்டிக்கல் உதாரணத்தோட இதுல எவ்வளவு லாபம் பார்க்க முடியும்னு பார்க்கலாம். தொழில் குரு வழிகாட்டியில கொடுத்திருக்கிற ஒரு உதாரணத்தையே நாமளும் எடுத்துக்கலாம். அதாவது ஆண்களுக்கான ஒரு லினன் சட்டையை நீங்க விற்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு சட்டையை நீங்க 1600 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்க சப்ளையருக்கு நீங்க கொடுக்க வேண்டியது வெறும் 585 ரூபாய் தான். இதுல விளம்பரம், மத்த செலவுகள்னு எல்லாத்தையும் கழிச்ச பிறகும் கூட ஒரு சட்டை வித்தா உங்க கைக்கு வர்ற லாபம் மட்டும் 300ல இருந்து 400 ரூபாய் வரைக்கும் நிக்கும். இப்போ இதையே ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு நாளைக்கு வெறும் 40 சட்டை வித்தாலே போதும். உங்க மாச நிகர லாபம் 3,60,000 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பிருக்கு. நிச்சயமா இது ஒரு உதாரணம் தான். ஆனா இந்த பிசினஸ் மாடல்ல எவ்வளவு பெரிய லாபம் பார்க்க முடியும்னு இது காட்டுது. இவ்ளோ லாபம் இருக்கிற எந்த பிசினஸ்லயும் சவால்கள் இல்லாம இருக்காது. இப்போ டிராப் ஷிப்பிங்ல என்னென்ன சவால்கள் இருக்கு, அதை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு யதார்த்தமான பார்வை தான். இதுல இருக்கிற பெரும்பாலான சவால்கள் ஒரே ஒரு விஷயத்தை சுத்தி தான் வரும். கஸ்டமர் கிட்ட பேசுறது நீங்க, ஆனா பொருளோட கண்ட்ரோல் சப்ளையர் கிட்ட இருக்கு. அதனால சப்ளையர் சரியா டெலிவரி பண்றாரா, ரிட்டர்ன்ஸ் எப்படி சமாளிக்கிறது, குவாலிட்டி கண்ட்ரோல், இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த சவால்களை சமாளிக்கவும் வழிகள் இருக்கு. எப்பவுமே ஒரு சப்ளையரை முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு டெஸ்ட் ஆர்டர் போட்டு குவாலிட்டியை செக் பண்ணுங்க. உங்க ரிட்டர்ன் பாலிசியை தெளிவா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல சூப்பரான கஸ்டமர் சர்வீஸ் கொடுங்க. அதுதான் உங்க பிராண்டுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். ஓகே, இப்போ சவால்களையும் பார்த்தாச்சு, தீர்வுகளையும் பார்த்தாச்சு. அடுத்து நீங்களே இந்த பிசினஸை எப்படி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆக்ஷன் பிளானை பார்க்கலாம். வாங்க, உங்க ஆன்லைன் கடையை உருவாக்குறதுக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ் இதோ. உங்க கடையை அமைக்க 2 வழிகள் இருக்கு. ஷாபிஃபை மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உங்க சொந்த வெப்சைட்டை உருவாக்கலாம். இதுல முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கும். ஆனா கஸ்டமர்ஸை நீங்க தான் தேடி பிடிக்கணும். இன்னொரு வழி,
அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல விக்கிறது. அங்க கோடிக்கணக்கில் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஆனா போட்டியும் கமிஷனும் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க பயணத்தை ஒரு 4 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல்ல எந்த பொருளை விற்கலாம், யார்கிட்ட வாங்கலான்னு நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. 2வது உங்க கடையை ரெடி பண்ணி சட்ட ரீதியான வேலைகளை முடிங்க. 3வது மார்க்கெட்டிங் பண்ணி கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வாங்க. கடைசியா வர்ற டேட்டாவை வச்சு உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஆரம்பத்துல உங்க மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை எப்படி பிரிக்கலான்னு இது ஒரு நல்ல உதாரணம். எஸ்சிஓக்கும் நல்ல கண்டென்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா அது உங்களுக்கு லாங் டேர்ம்ல ரொம்ப உதவும். சோஷியல் மீடியா, பெய்ட் ஆட்ஸ் மூலமாவும் சரியான கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணலாம். சக்சஸ் ஆகணும்னா சில பொதுவான தவறுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். எல்லா பொருளையும் விற்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனம் செலுத்துங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்கை கண்டுக்காம இருக்காதீங்க. ரொம்ப முக்கியமா உங்க வெப்சைட் மொபைல்ல நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலான கஸ்டமர்ஸ் அங்கிருந்து தான் வருவாங்க. மொத்தத்துல இந்த வழிகாட்டி சொல்ற முக்கியமான விஷயங்கள் இதுதான். சின்னதா ஆரம்பிங்க, ஆனா பெருசா கனவு காணுங்க. எப்பவுமே கஸ்டமருக்கு தான் முதலிடம். இந்த துறையில புதுசா கத்துக்கிட்டே இருங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியோட செயல்படுங்க. கடைசியா தொழில் குரு வழிகாட்டியோட இந்த அருமையான வரியோட முடிக்கலாம். சிறப்பாக இருப்பதற்கு நீங்க தொடங்க வேண்டியதில்ல, ஆனா சிறப்பாக ஆக நீங்க தொடங்கியே ஆக வேண்டும். இது செயல இறங்குறதுக்கு ஒரு சரியான மோட்டிவேஷன். சரி, இப்போ இந்த முழு விளக்கத்தோட கடைசியில உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி. டிராப் ஷிப்பிங் நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளுக்கு, உங்க ஆர்வத்துக்கு, நீங்க சந்திக்க தயாரா இருக்கிற சவால்களுக்கு இந்த பிசினஸ் மாடல் செட் ஆகுமா? இத பத்தி நீங்க தான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும்.